மார்க்கெட்டில் வடுமாங்காய் வாங்கலான்னு போன உடனே பார்த்த உடனே டிசைடட் ஐ வில் மேக் தீஸ் 4 வெரைட்டிஸ். வடுமாங்காய் கிளாசிக் ரெகுலர், வடுமாங்காய் ஸ்பைசி, ஆந்திரா சில்லியில், வடுமாங்காய் சால்டட் ஃபார் ஆல் ஏஜ் குரூப் அண்ட் கேரளா ஸ்டைல் கடுகு மாங்காய். காத்தால் பறித்த மாங்காய் நம்மளுக்கு மத்தியானத்துக்குள்ளே ஊறுகாய் போட வந்துடுதுன்னா அந்த ஸ்டெம்மில் ஒன்று கூட உதிராது. அந்த ஸ்டெம்மெல்லாம் லாங்காக அப்படியே இருக்கும். நம்ம தான் அதை வாஷ் பண்ணி அதை ட்ரிம் பண்ணி வேணுங்கிற இலையெல்லாம் இருக்கும், இலையெல்லாம் பார்த்து ட்ரிம் பண்ணி எடுத்து நல்லா பேட் ட்ரை பண்ணி ஹோம்மேட் சில்லி பவுடர் வச்சு இந்த வடுமாங்காய் போட்டோன்னா இந்த வடுமாங்காய் ஒரு வருஷத்துக்கும் கெடாத இருக்கும். இந்த வடுமாங்காய் போடுறதுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, கடுகு பொடி, மஸ்டர்ட் பவுடர், கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் அண்ட் ஹோம்மேட் சில்லி பவுடர், இவ்வளோ தான் வேணும் நம்மளுக்கு. 15-20 நாள் ஆகும் நம்மளுக்கு மாங்காய் ரெடி ஆகிறதுக்கு மினிமம். ஹீட்டு ஜாஸ்தியாகிடுதுன்னா இன்னும் அதை விடையே ஜாஸ்தியாகும். எவ்ரிடே டாஸிங் இல்லைன்னு எவ்ரிடே கிளறி விடணும் பொறுமையாக. 20 நாள் ஆகிடுதுன்னா அந்த மாங்காயிலிருந்து தண்ணி ஊஸ் அவுட் ஆகி அதோடையே தண்ணியிலே மாங்காய் கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் ஆகி மாங்காய் ரெடியாக இருக்கும். நம்ம திறந்து பார்த்து கிளறினோன்னா ஒரு பீஸில் கூட மாங்காயில் ஸ்டெம் உடஞ்சிருக்காது. இப்படி மாங்காய் வாயில் போட்டுருந்தா கடுக்குன்னு கடிக்கிற மாதிரியும் இந்த மாதிரி குவாலிட்டிலையும் இருந்தால் எங்கே வேணால் தாராளமாக பேக் பண்ணி எடுத்துன்னு போகலாம், வருஷத்துக்கு வச்சுக்கலாம்.